வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, ராகு சுக்கிரனும் கோடீஸ்வர யோகமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ராகு சுக்கிரன் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதாவது ராகுவும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தால் யோகம். அது எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 11 இருந்தால் யோகம். ஒன்றே ஒன்று என்னென்னா, வீடு கொடுத்தவன் ஆட்சியாவோ உச்சமாக இருந்தால் யோகம், வக்ரமாக இருந்தாலும் யோகம்தான். சரி, அதை விடுங்க. நீசமாக மட்டும் வீடு கொடுத்தவன் நீசமாக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ரிஷபத்துலேயோ மீனத்துலேயோ துலாத்துலேயோ இருந்தாலும் யோகம். எந்த லக்னமாக ராசியாக இருந்தாலும் இந்த 3 இடத்துல இருந்தால் யோகம். சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். இப்போது ராகு சுக்கிரன் எனக்கு இருக்குது, ஆனால் யோகம் சுக்கிர திசை நடக்குது, எனக்கு யோகம் இல்லைன்னா கண்டிப்பாக யோகம் நடக்காது. ராகு திசை நடந்தால் மட்டும்தான் யோகம். இன்னொன்று என்னென்னா, 8 டிகிரிக்குள்ளே சேரக்கூடாது. ராகு சுக்கிரன் 8 டிகிரிக்குள்ளே சேரக்கூடாது. சேர்ந்தால் ரொம்ப கொஞ்சம் கடுமையான பலன் நடக்கும். அதாவது ராகு சுக்கிரன் இருந்து ராகு திசை நடந்தால் சூப்பரான யோகமாக இருக்கும். ஆனால் சுக்கிர திசை நடந்தால் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா ராகுவோட சுபத்தன்மை, அதாவது சுக்கிரனுடைய சுபத்தன்மையெல்லாம் ராகு வாங்கிடுறதுனால ராகு திசை சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு மிதுன லக்னத்திற்கு 10ல் ராகு சுக்கிரன் இருக்குதுன்னு வைங்க. தொழிலில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் 3, அதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, கூட சைடு பிஸ்னஸாக இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2, 3 வருமானம் வரும். ஆனால் இதிலேயே குரு ஆட்சியாக இருக்கணும், இல்லை உச்சமாக இருக்கணும், இல்லை தனுசில், அதாவது துலாத்தில் கூட இருக்கலாம். அதாவது சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையில் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா, வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கணும். பேசிக் இப்போ இந்த இடத்துல பரிவர்த்தனையில் இருந்து இந்த மாதிரி வயசு காலங்களில், அதாவது ஒரு 19 வயசில் வந்த அந்த குரு தசையோ ராகு தசையோ ரெண்டும் ஒரு 34 வயசு வரையும் இந்த தசை மிடில் ஏஜில் வந்தால் சூப்பரான யோகங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், அருமையாக இருக்கும். குரு தசை நடந்தாலும் யோகம், ராகு தசை நடந்தாலும் யோகம். ஆனால் இடையில் சுக்கிர தசை வரக்கூடாது. சுக்கிர தசை வந்தால் கடுமையான பலன் தான் நடக்கும். வணக்கங்க. தேங்க்யூ.